Hi, if you do like this channel, don't forget to subscribe and press the bell icon to get instant notifications. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் நம்ம இந்த வருஷத்துக்கான போடுற முதல் வீடியோ. ஸோ முதல் வீடியோவே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான வீடியோ கொண்டு வந்துருக்கு. அதாவது உங்களுக்கு இந்த வருஷம் புது சீரீஸ் டூ இட் யுவர் செல்ஃப் சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறோம். அது பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் டு பிரபுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேங்கிங் லைட். பொதுவாக யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங்க்கெலாம் லைட்டிங் கொடுக்கறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் அவங்க வாங்கியிருப்பாங்க. பட் நம்ம ஒரு என்ட்ரி லெவல் இருக்கிறவங்க இது வாங்கணுங்கிறதுக்காக முடியாது நமக்கு. ஸோ நம்ம இதை எப்படி வீட்டிலே செய்யலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பேசிக்கான விஷயங்கள் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்ட், செல்லோ டேப், கம், அப்புறம் அலுமினியம் ஃபாயில், பிளாக் பெயிண்ட், அப்புறம் டிரான்ஸ்பேரண்ட் ஷீட். இதுக்கு வந்து கடையில் ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நூல் கண்டு தேவைப்படும். அப்புறம் ஏதோ ஒரு மெட்டல் கொக்கி உங்களுக்கு மேலே தொங்க போட்டால் இருக்கிற மாதிரி தொங்க போட்டால் அதில் நம்ம லைட்டை தொங்க விட்டுடலாம். நமக்கு அடுத்தது தேவை பார்த்தீங்கன்னா ஒயர், அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளக். இதுதான் தேவை. ஸோ உங்களுக்கு கார்ட்போர்டை வந்து என்ன டைமென்ஷன் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ கட் பண்ணிவிட்டு இருக்கிற க்ளூ வச்சு அதை ஃபஸ்ட் எல்லாம் ஒட்டிடுங்க ஒன்று சேர்த்து. ஒட்டின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் காய விட்டுட்டு அவுட்டர் சைடு ஆஃப் த போர்ஷனில் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருங்க. உள் போர்ஷனில் அலுமினியம் ஃபாயில் எல்லாம் ஒட்டிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் ஒட்டின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஒயரில் ஒரு சைடு பல்பு ஹோல்டரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க ஓட்ட வழியாக நீங்கள் இந்த ஒயரை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு நீங்கள் ஒரு மினிமம் கெப்பாசிட்டி ஒரு ஒயிட் பல்பு வாங்கி நீங்கள் உள்ள ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயருடைய அடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா 2 பின் நீங்கள் ஃபிட் பண்ணி ப்ளக்கில் போட்டுக்கோங்க. ஆன் பண்ணிடாதீங்க. அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை எடுத்து பாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிடுங்க. சின்ன போர்ஷனில் பல்ப் இருக்கணும், பெரிய போர்ஷனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இது தொங்க விடணுங்கிறதுனால நீங்கள் இதில் கயரை கட்டி விட்டுருங்க. மேலேருந்து ஒரு இரும்பு கம்பி நீங்கள் தொங்க போட்டு அதோட இந்த ரோப்பையும் நீங்கள் சேர்த்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒயரை கொண்டு போய் நீங்கள் ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறது, அந்த இலைகள் எல்லாம் எவ்வளோ நல்லா தெரியுது, அந்த கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ டிஃபைன்டாக இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா லைட்டு தான். இந்த ரூமில் நான் எந்த லைட்டுமே போடலை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ காமிக்கணும் போது மட்டும்தான் நான் லைட் போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக மேலே நம்ம போட்டிருக்கிற லைட்டோட வெளிச்சத்தில் தான் தெரியுது. இந்த நீங்கள் பார்க்கல ரூபிக்ஸ் கியூப்ல இருக்க க்ரீன் ப்ளூலாம் எவ்வளோ கலர்ஸ் தெளிவாக தெரியுதுன்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சிருக்க லைட் மூலமாக தான். நீங்கள் உள்ள இருக்க கெப்பாசிட்டி ஆஃப் லைட் மாற்றும் போது இன்னும் பிரைட்டராக இருக்கும். பட் ரொம்ப பிரைட்டாக இருந்தாலும் கண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ கம்மி கெப்பாசிட்டி இருக்கிற பல்ப் வாங்கி நீங்கள் இதில் கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ட்ரேசிங் பேப்பர் ஒட்டும் போது ஒரு ஹாஃபுக்கு ஃபுல் ஷீட் வரும், இன்னொரு ஹாஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஷீட் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹாஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லோ டேப் மூலமாக ஒட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு பல்பு ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பல்பு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த செல்லோ டேப் ஒட்டி இருக்க போர்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பல்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எவ்வளோ லெங்த் வேணாலும் நீங்கள் ஒயர் வச்சுக்கோங்க. கடையில் போய் நீங்கள் சில்க் ஒயர் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த சில்க் ஒயரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர்ஸ் கூட விற்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு லெங்த் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மீட்டர் வாங்கி நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பின் போடணுமாங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பல்போட கெப்பாசிட்டிலாம் ரொம்ப கம்மிங்கிறதுனால நீங்கள் வந்து 2 பின் போட்டாலே இதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் கம் ஒட்டி இருக்கீங்க, அது நாளைக்கு ஏதாவது பிஞ்சு வந்துடும் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் செல்லோ டேப் எடுத்து உடனே ஒட்டி விட்டுருங்க அந்த ஜாயின்ஸ் வர இடத்துலலாம். அப்போதான் உங்களுக்கு கரண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
அடுத்தது ரோப்பும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா டைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நாட் மட்டும் தான் போட்டீங்கன்னா அது ஈஸியா கழண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு வெளிச்சமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டில் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் கடையில் போனீங்கன்னா ஒரு 3000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியல் யூடியூபர்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராடக்ட் கற்றுக்கணும். ஸோ அடுத்த இன்னும் டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோவோட உங்களை சந்திக்க முடியும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரபு. See you in a new video. Bye. Hi, if you do like this channel, don't forget to subscribe and press the bell icon to get instant notifications.